ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இரவு இயேசுவோடு எப்படி நெருக்கமாக ஒரு சிநேகிதர் போல வாழ முடியும், பழக முடியும் என்பதை குறித்து சற்று தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 15:14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். We can have a close walk with God. We can have an intimate relationship with Jesus. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22-24ஆம் வசனம் சொல்கிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். யூதா புத்தகத்திலே வாசித்தோம் என்றால் அவன் ஒரு தீர்க்கதரிசி, இயேசு கிறிஸ்துவின் வருகையை முன்னறிவித்த ஒரு தீர்க்கதரிசி என்று யூதா புத்தகத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவரோடு நெருங்கி நாம் பழகினோம் என்றால் நம்மை தீர்க்கதரிசியாக அவர் பயன்படுத்துவார், காரியங்களை முன்னறிவிக்கிறவனாக பயன்படுத்துவார், ஆண்டவருடைய சித்தத்தை மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறவனாக பயன்படுத்துவார், ஆண்டவருடைய வாயாக பயன்படுத்துவார். அடுத்தபடியாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை, கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றான், ஜனங்களுக்கு பிரசங்கித்தான், நீதியை பிரசங்கித்தான். அவனுடைய வீட்டாரை தவிர ஒருவரும் மனம் திரும்பவில்லை. ஆனால் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவரோடு நெருக்கமாக வாழ்ந்தால் தேவனுடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நோவாவையும் அவன் குமாரரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதே போல் நோவா குடும்பத்தார் தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நாமும் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தோம் என்றால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தபடியாக யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். மோசைக்கும் கர்த்தருக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருந்தது. மோசே கர்த்தருடைய சிநேகிதன் என்று நெருக்கமான ஒரு உறவில் இருந்தான். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். மோசையானவன் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். நாமும் சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தாலும் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நம்மையும் தன்னுடைய சிநேகிதன் என்று ஆண்டவர் சொல்லுவார். நம்மோடு மோசையோடு முகமுகமாய் பேசியது போல பேசுவார். நாம் அவரோடு நெருங்கி வாழ வேண்டும். We should have an intimate relationship with God like Moses. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்த பொழுது லாசருவை சிநேகித்தார் என்று யோவான் 11ஆம் அதிகாரம் 3:36 என்ற வேத வசனங்கள் சொல்கிறது. அவனை உயிரோடு எழுப்பினார். அவன் மரித்த பொழுது அவனை சிநேகித்தார், அவனுக்காக கண்ணீர் விட்டார். யோவான் 11:35 படி. அது மட்டுமல்ல, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஏசாயா 46ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், இந்த 3 வேத பகுதிகளும் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். ஆண்டவர் சோதம் குமார பட்டணத்தை அழிக்க திட்டமிட்ட பொழுது அங்கே அந்த சோதம் குமார பட்டணத்திற்காக திறப்பிலே நின்று ஆபிரகாம் தேவனோடு பேசுகிறான், வாக்குவாதம் பண்ணுகிறான். 50 நீதிமான்கள் இருந்தால் இந்த பட்டணத்தை நீர் அழிக்கக்கூடாது. 40 அப்படியே குறைஞ்சிட்டே வருது, 45-40 அப்படின்னு குறைச்சிக்கிட்டே வரான். ஆண்டவரோடு அந்த பட்டணத்திற்காக அவன் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறான். நாமும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்மையும் தேவன் தன்னுடைய சிநேகிதன் என்று சொல்லுவார். ஆண்டவர் நமக்கு உண்மையான சிநேகிதனாக இந்த உலகத்தில் வாழ முடியும். ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸை நினச்சி நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். அநேக ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகியவர்கள் உண்மையான நண்பர்கள் இல்லை என்று அறிந்து உங்கள் உள்ளம் வேதனையால் துடித்து கொண்ட நிலைமையிலே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு உண்மையான நண்பனாக இருப்பார். ஆண்டவர் உங்களுக்கு உண்மையான சிநேகிதனாக இருப்பார். ஆண்டவர் சிநேகிதர்களுக்கு ஒரு இலக்கணத்தை கொடுத்தார். என்ன இலக்கணம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லைனார்.
அதாவது ஒரு மேக்சிமம் லவ் ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட காமிக்கிறது அவனுக்காக உயிரை கொடுக்கறது தான். என்ன நடந்துச்சு? 1 யோவான் 3:16 சொல்கிறது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கு. ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற சமயத்தில் ஜெர்மனிய படைகள் ஒரு வாலிபனை பிடித்து அவனை கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்ற அவங்களுடைய கொடிய ஒரு போர் வீரன் அவனை கொண்டு கான்சன்ட்ரேஷன் கேம்பில் அடைச்சிட்டாங்க. அங்கே கோப் என்ற ரோமன் கத்தோலிக்க பாதிரியார் அவனோடு பழகினார். இருவரும் நண்பர்களாக மாறினார்கள். ஒரு நாளிலே அந்த கேம்ப், கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்ற கொடிய சித்திரவதை முகாமை விட்டு 10 பேர் தப்பிவிட்டார்கள். அந்த 10 பேருக்கு பதிலாக அந்த முகாமிலே உள்ள 10 பேரை சுட்டுக் கொள்வேன் என்று சூளுரைத்தான் அந்த முகாமின் தலைவன். 10 பேரை பிடித்தான், அவர்களை சுட்டுக் கொள்வதற்காக நிறுத்தினான். அந்த 10ல் ஒருவன் அந்த இளம் போர் வீரன், அவன் ஒரு இளைஞன். அவனை கண்டு அவனுடைய நண்பர் கோப் துடித்து போனார். அவர் சொன்னார், ஐயா அந்த பையனை விட்டுருங்க, அவனை விட்டுருங்க, அவன் பாவம் சின்ன பையன் என்று கெஞ்சினார். இளைஞன் வாலிபன் என்று கெஞ்சினார். அந்த கொடிய மனம் படைத்த அதிகாரி அதற்கு செவிசாய்க்கவே இல்லை. கடைசியில் அவர் சொன்னார், ஐயா தயவுசெய்து அவனை விட்டுருங்க, அவனுக்கு பதிலாக நான் மறிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். சிறைச்சாலையில் அவனோடு பழகிய அந்த கோப் இந்த போர்வீரனுக்கு மறித்து ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது இந்த வரிசையில் இந்த போர்வீரனை எடுத்து அந்த இடத்துக்கு பதிலாக கோபை நிறுத்தினாங்க. துப்பாக்கி குண்டுகள் கோபை சுட்டு வீழ்த்தியது. சில நாட்களிலே போர் முடிவுற்றது. ஜெர்மனிய படைகள் சரணடைந்தது. அந்த வாலிபன் அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்லேருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டான். அவன் தன் இளம் மனைவியை கூட்டிக் கொண்டு உலகம் எங்கும் சென்றான். உலகம் எங்கும் சென்று என்ன சொன்னான் தெரியுமா? கோப் டைட் ஃபார் மீ. நான் மறிக்க வேண்டிய இடத்துல எனக்கு பதிலாக என் நண்பன் கோப் மறித்தார். அவன் சென்ற எல்லா இடத்துலையும் இந்த செய்தி தான் சொன்னான், கோப் டைட் ஃபார் மீ. நான் மறிக்க வேண்டிய இடத்திலே எனக்காக கோப் மறித்தார் என்று. ரோமர் 5:8 சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி, எப்படி தன் நண்பனுக்காக கோபம் மரித்தாரோ அதே போல நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். காரணம், அவர் நம்முடைய உண்மையான சிநேகிதர், உண்மையான நண்பர். அவர் எப்படி எனக்கோடு நெருங்கி பழகினாரோ, அவர் எப்படி மோசையோடு நெருங்கி பழகினாரோ, நோவாவோடு நெருங்கி பழகினாரோ, ஆபிரகாமோடு நெருங்கி பழகினாரோ, அவ்விதமாய் நம்மோடும் நெருங்கி பழக ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நெகேமியா 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, சாலமோன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். சாலமோன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். சாலமோனை தேவன் சிநேகித்தார். சாலமோன் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் ஞானத்தை கேட்டான் ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் கேட்குறார், நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேளு. அவன் உடனே ஞானத்தை கேட்குறான். அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார், அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் அவனுக்கு கொடுத்தார். எபேசியர் 3:20 நம்முடைய ஆண்டவரின் சுவாபத்தை வெற்றி சொல்கிறது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். நாம் விரும்புகிற நன்மைகளையும் கொடுப்பார், விரும்புவதற்கு மேலான நன்மைகளையும் அவர் கொடுப்பார். என் அன்பு வாலிப தம்பி தங்கைகளே, என் அன்பு சிறு பிள்ளைகளே, உங்களுக்கு ஞானம் இல்லையா? ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரையும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவன் கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிற நீதிமொழிகள் 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்ற அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே என் சிநேகிதனாய் மாறும், விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று சாலமோனிடத்தில் கேட்டதே உண்மை என்று நான் ஞானத்தை கேட்கிறேன் தாரும் என்று சொல்லி கேளுங்கள், நிச்சயமாக ஞானத்தை தருவார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, உம்மோடு இந்த 2024ஆம் ஆண்டிலே நெருங்கி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. இப்பொழுதும் வியாதியினால் பலவீனப்பட்ட நிலைமையிலே வியாதி உள்ள இடத்திலே கரங்களை வைத்து என்னோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் நோய்களும் பலவீனங்களும்
நீங்கும்படி கட்டளை கொடுக்குறேன். ஒவ்வொருவரையும் தொடுங்க ராஜா, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க. நீங்காத வயிற்று வலி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். மைக்ரைன் ஒற்றை தலைவலி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஹை பிரஷர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சுகமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதய பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். சகல பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே குணமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொரு சிறுநீரக கற்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கரைந்து போகும்படி, உரு தெரியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். கட்டிகள், வேண்டாத வளர்ச்சிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே கரைந்து போகும்படி, உரு தெரியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். யூரினரி இன்ஃபெக்ஷன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர்க்கட்டிகள் குணமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூட்ரஸ் ப்ராப்ளம் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவருடைய ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றி உள்ளவர்களை வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.